ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சௌமியா உலகம். இன்றைக்கி ரவையில் கேக் பண்ணலாம். ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். இல்லை 1 கப்பு பால் காய்ச்சி ஆற வச்ச பால். இது அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ஊற விட்டுறலாம். அப்படியே ஊறட்டும். நல்லா எல்லா இடமும் ரவை இந்த பாலில் ஊறணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். 1 ஹவர் கழித்து வந்து மறுபடியும் இதை ரெடி பண்ணிக்கலாம். ஊறட்டும் ஒரு 1 ஹவர். ஊறி நல்லா மாவு சாஃப்டாக வந்துடுச்சு பாருங்கள். ரவை எல்லா பாலையும் இழுத்துடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு இதில் 1/2 கப்பு தயிர் ஊற்றிருக்கேன். சர்க்கரையோட அளவு வந்து 3/4 கப்பு போட்டிருக்கேன். இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணால் 3/4 போட்டுக்கலாம், இல்லைன்னா 1/2 கப்பு கூட போட்டுக்கலாம். 3/4 கப்பு போட்டாலே சரியாக இருக்கும். 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சர்க்கரை. ஒரு 5 ஏலக்காய் அதிலே போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எசன்ஸ் எதுவும் நான் இதில் ஊற்றலை. வெண்ணிலா எசன்ஸு, பைனாப்பிள் எசன்ஸு ஏதாவது ஊற்றுற மாதிரி இருந்தால் ஏலக்காய் தேவையில்லை. இந்த தயிர், இந்த சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். வந்து ஒரு 1/4 கப்பு தான் இதில் ஊற்றுறேன் எண்ணெய். 1 கப்பு ரவை, 3/4 கப்பு சர்க்கரை, 1/4 கப்பு ஆயில். எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாத ஆயில், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், இந்த மாதிரி எந்த ஸ்மெல்லும் இல்லாத ஆயிலாக கோல்டு வினர் சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் சோட்டா மாவு போட்டிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கேக்குக்கு ஒரு பேனில் இந்த பட்டர் ஷீட்டை கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் சைட்லலாம் ஆயில் தடவி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண இந்த கேக் மிக்ஸை இதில் ஊற்றிக்கலாம். பட்டர் ஷீட்டு போடாமல் இந்த எண்ணெயை தடவிட்டு மைதா மாவு போட்டு எல்லா பக்கமும் தூவி அதுக்கப்புறமா இந்த கேக் பேட்டர் ஊற்றினாலும் நல்லா தான் வரும். கேக்கு இருக்குது, அதனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஊற்றிட்டு இதை ஒரு 3-4 வாட்டி இப்படி தட்டணும். தட்டினோம்னா பபுள்ஸ் எதுவும் இல்லாமல் எல்லாம் கேக்கு ஈவனாக வெந்து வந்துடும். இப்போது கடாய் வச்சுட்டு இதில் மணல் 2 கைப்பிடி இருக்கும், இந்த அளவுக்கு போட்டுட்டு ஒரு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பேட்டரை எடுத்து உள்ளே வச்சாச்சு. இது வந்து ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இந்த மாதிரி குத்தி பார்க்கும்போது கத்தியில் ஒட்டாமல் வரணும். அவ்வளோதான், வெந்துடுச்சு கேக்கு. நம்ம எடுத்து கீழே வச்சிடலாம். ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் இதுலேருந்து நம்ம தனியாக எடுக்கணும். நல்லா ஆறிடுச்சு. ஓரம்லாம் ஒரு கத்தி வச்சு நீக்கி விட்டுட்டு அப்படியே தலைகீழ போட்டு கவுத்தோம்னா கேக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடும்.
நானே ஃபஸ்ட் டைம் தான் அந்த கேக்கு செஞ்சது. ரவையில் கேக் செஞ்சதில்லை. நல்லா தான் வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக நல்லா பூ மாதிரி இருக்குது கேக்கு. சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா அந்த சுகர் அளவுலாம் கரெக்டாக இருக்குது. ரொம்ப திகட்டுற மாதிரிலாம் இல்லை. அந்த பூ மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரவை நல்லா வெந்து நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.